Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நெஸ்டே யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1.90% வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிற மிட் நைட் மார்க்கெட் கூட கிட்டத்தட்ட $0.66 வந்து ஒரு பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து கிரியேட் ஆகணும். எதனால அப்படின்னா ஈரான் வந்து மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்து ப்ரொபோசல் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காந்து பேசுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்க்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வார் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறனால கண்டிப்பாக ஹார்மஸ் வந்து ஓப்பனிங் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ளை வந்து எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த நியூஸ் வார் ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு நியூஸே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குரூட் ஆயிலோட சப்ளை நியூஸ் தான். பட் அந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் வந்து ஆகலை இந்த நியூஸ். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூட் ஆயில் இப்போ எஸ்டர்டேவே வந்து 9033, அதாவது இந்த ஜோன் தான் செல் செட் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு பெரிய அளவில் இறங்கல. பட் நமக்கு வந்து ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் டவுன் ஆகிட்டு மறுபடியும் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. எஸ்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரெண்ட் லைன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்தது, அதே மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸ் சப்போர்ட் எல்லாம் எடுத்தது. எப்படி பார்த்தாலுமே இந்த 9248 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கான நெக்ஸ்ட் பை சைடு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அது வரைக்குமே நமக்கு வந்து செல்லிங் தான். ஓகேங்களா? இந்த 9248ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், அட் த சேம் டைம் நமக்கு பிரேக் அவுட்டும் கூட. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக தான் பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் நிறைய எடுத்துட்டு இருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 9248ங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா பாருங்க. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் நடந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். 9401 வரைக்கும் ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 9401. ஓகே, செல் சைடு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல எப்படி கிடைக்கும் அப்படின்னா 9033 பிரேக் அவுட் பண்ணா ஸோ இந்த ஜோன் வந்து செல் சைடு கன்ஃபர்மேஷன். இதோட டார்கெட் வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல டார்கெட் ஒரு செல் சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு இன்னைக்கு. ஓகே, ஸோ இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு என்னதான் யூஎஸ் ஆயில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆனா கூட இந்த ஈரானோட ப்ரொபோசலுங்கிறது க்ரூட் ஆயில கொஞ்சமாச்சும் சப்ளை போக வைக்கும், அதாவது செல்லிங் போக வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் நம்ம ஆல்ரெடி நேற்றே பார்த்தது தான். இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம் நேற்று ஈவினிங் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டர்ன் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஸோ 255 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 239 பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 247 வரைக்குமே வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது எந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணதோ அந்த இடம் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட். 239.4ங்கிறது தான் ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கிற வரைக்குமே நமக்கு வந்து பை சைடு தான். இந்த ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா இந்த ஜோன் இந்த இடத்துல தான் முடியும். 257.6ல முடியறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல இருக்கு. நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. 239.4ங்கிறது நமக்கான சப்போர்ட் ஜோன், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கோல்டு. இப்போ கோல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எஸ்டர்டே ஈவினிங் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு 1,51,238. ஸோ இந்த இடம் வந்து மறுபடியும் சப்போர்ட் ஆக்டிவேட் ஆக சான்சஸ் இருக்கு. இதோட டார்கெட் வந்து 1,52,987. இந்த இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஆக்சுவலி நமக்கு கோல்டு வந்து கொஞ்ச நாளாகவே இந்த ஜோனுக்குள்ளார தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டல் ஹையா பிரேக் அவுட் பண்ணா கூட நமக்கு வந்து பை ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதோட டார்கெட் வந்து 1,52,987. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சில்வர் பார்க்கலாம். இப்போ சில்வர் எடுத்துக்கிட்டாலும் சேம் கண்டிஷன் தான். ஒரு பெரிய அளவில் ஒரு பையோ செல்லோ எல்லாம் போகலை. ஒரு பேரல் சேனலுக்குள்ளார தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. 2,40,220ங்கிறது பை சைட். இந்த இடத்தான் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஜோன். 2,47,029ங்கிறது நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அது மட்டும் இல்லாமல் டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். இப்போ காப்பர்லாம் ஆக்சுவலி பிரேக் அவுட் நடந்துருச்சுங்க. இப்போ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1296.50ங்கிறது லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லினோம். ஸோ அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு கீழே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆனது இனிமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இன்னைக்கான சப்போர்ட் ஜோன் வந்து 1296.50. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1000
292.75. ஸோ இன்னைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கல காப்பருக்கு. ஏன்னா பிரேக் அவுட் நடந்திருக்கு, பிரேக் அவுட் நடந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. கண்டிப்பா ஒரு சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு அகைன் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு காப்பரை பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 9248 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிரேக் அவுட் ரெண்டுமே வந்து 9248. அதே மாதிரி செல் சைடு பிரேக் அவுட்ங்கிறது 9033. இப்போதைக்கு சப்போர்ட் வந்து எதுவுமே டிராப் பண்ணல க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிஃப்டி நிஃப்டிக்கு போயிடலாம். இப்போ கிஃப்டி நிஃப்டி வந்து இந்த நியூஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆகணும். இருந்தாலுமே இன்னைக்கு -57 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கு, அது இல்லாமல் மந்த்லி கான்ட்ராக்டோட எல்லா எக்ஸ்பைரியுமே இன்னைக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு 60 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. எம்எஸ்சிஐ எடுத்துட்டீங்கன்னா கூட ஒரு -1.29% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளார கொஞ்சம் டவுன் ஆனாலோ இல்லை கிஃப்டி நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் ஒரு 100-150 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே இறங்கினாலோ கண்டிப்பா வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்னிங் டைம்ல வந்து எதிர்பார்க்கலாம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லாத்துலயுமே. நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸ். இப்போ ஏடிஆர் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து இன்ஃபோசிஸ் மட்டும் 4.51% பக்கம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஐசிஐசி பேங்க் 0.22. ஸோ மற்றபடி விப்ரோ, ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்தது, 0.20%. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ் எல்லாம் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பை சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, இருந்தாலுமே நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கனால கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து Q4 ரிசல்ட்ஸ். இப்போ Q4 ரிசல்ட்ஸ் இன்னைக்கு எந்த ஸ்டாக் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி sensible.comல நீங்கள் போனீங்கனாலே இன்னைக்கான Q4 ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். இப்போ sensible.comோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஜெரோதா அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக், ஐசிஐசி டைரக்ட், இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து கூட லாகின் பண்ணி நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வாட்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எஃப்ஐ டேட்டாஸ், எஃப்ஐடிஏ டேட்டாஸ் எல்லா சார்ட்டுமே நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அனலைஸ்னு இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஸ்டாக் ரிசல்ட் கேலண்டர்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல போனீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்டாக்ஸுக்கான Q4 ரிசல்ட்டுக்கான ஸ்டாக்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து 28 ஏப்ரல். இப்போ 28 ஏப்ரல் டியூஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மாருதி சுசுகி இதுதாங்க ஒரு பெஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆட்டோ செக்டாரோட ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல மாருதி சுசுகி ஒன்று. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் இதோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பந்தன் பேங்க், டால்மியா பாரத், பைரமல் ஃபார்மா லிமிடெட், எட்டர்னல். ஸோ எட்டர்னலும் ஒரு நல்ல ஸ்டாக் தான், ஐடி செக்டாரோடது. ஆர்இசி லிமிடெட். ஓகேங்களா, எட்டர்னல் அண்ட் மாருதி சுசுகி வந்து ஒரு பாசிட்டிவ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஐடி செக்டார் மட்டும்தான் கொஞ்சம் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். பட் மாருதி சுசுகி எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராஃபிட் தான் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு Q4 ரிசல்ட்ஸ்ல. ஓகேங்களா, எட்டர்னல் கூட கொஞ்சம் டவுட் தான், மாருதி சுசுகி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கிஃப்டி நிஃப்டி. கிஃப்டி நிஃப்டி நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 40 பாயிண்ட் மைனஸ்ல இருக்கு. இது ரெக்கவரி ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நேற்றே சொல்லியிருந்தேன். நிஃப்டி 50 எல்லாமே பொறுத்த வரைக்கும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் சப்போர்ட் எல்லாம் நேற்று ஈவினிங் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ அதை போய் வாட்ச் பண்ணுங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.